பசியிலிருந்து வெளியே வந்தார்கள். பெருமானாருடைய தன்மைகள் கொடைத்தன்மை, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுதான் இல்லை என்று சொன்ன மனம் இல்லாதவன். அதே மாதிரி ரசூலும் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவர்கள். பெருமானார் 63 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்கள் உச்சரிக்காத வார்த்தை இல்லை என்ற வார்த்தையை மட்டும் உச்சரிக்கவில்லை. ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்ற வார்த்தையை ஒரே ஒரு இதிலே மட்டும் உச்சரிக்கிறார்கள் வாழ்க்கையிலே. அத்தஹியாத்து, அந்த அத்தஹியாத்துல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த வார்த்தைக்கு மட்டுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா என்ற வார்த்தை, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை, வேறு எந்த இறைவனும் இல்லை என்ற அந்த இல்லை என்ற வார்த்தை தஷஹூதில் மட்டுமே பெருமானார் பயன்படுத்தி இருக்கிறார்கள். மற்ற எந்த காலங்களிலேயும் வாழும் காலங்களிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்ற வார்த்தையை சொல்லியதாக வரலாறுகள் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய செல்வங்கள் எல்லாம் வருகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாரசீகத்திலிருந்து நிறைய செல்வங்கள் வருகிறது, பஹ்ரைனிலிருந்து வருகிறது. வந்தவுடனே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க வீட்டுக்கு ஒரு துரும்பளவு கூட, கடுகளவு கூட எடுத்ததாக வரலாறு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டாங்களாம். பஹ்ரைனில் இருந்து நிறைய பொருட்கள் வந்திருக்கிறது, எல்லாம் எடுத்துட்டு போங்கன்னாங்களாம். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்களாம், 2 மூட்டையை தூக்கிட்டு வந்தாங்களாம். 2 சாக்கை தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டாங்களாம். அள்ளி அள்ளி போட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, நாயகமே இதை கொஞ்சம் தூக்கி விடுங்கன்னாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், துனியாவின் மீது எவ்வளவு ஆசை உனக்கு இருக்கு, உனக்கு எவ்வளவு தூக்க முடியுமோ அவ்வளவு தூக்கு. உன்னை எடுத்துட்டு போன்னு சொல்றேன், நானு எல்லா கனிமத்துக்களையும் எடுத்துட்டு போன்னு சொல்றேன், ஆனா உனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூக்கிட்டு போ. அவர் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து போட்டு திரும்பி தூக்கி பார்த்தாரு, முடியல. திரும்பி ரசூலுல்லாஹ் பார்த்தாரு, ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல அப்படின்ற உடனே பெருமானார் திரும்பி சொன்னாங்க, உன்னால் எவ்வளவு தூக்க முடியுமோ அதை தூக்கி கொண்டு போ, உன்னுடைய நன்மையையும் தீமையும் நீதான் தூக்க போகிறாய். பெருமானார் சொன்ன அற்புதமான வார்த்தை. நீ இங்கேயாக இருந்தாலும் சரி, அங்கேயாக இருந்தாலும் சரி, நன்மைகளையும் தீமைகளையும் நீதான் தூக்க போகிறாய். உன்னால் எவ்வளவு தூக்க சக்தி இருக்கிறதோ அதை மட்டும் தூக்குங்கள் என்று சொன்னார்கள். அவர் உடலை மீண்டும் பெருமானாரை பார்த்து சொன்னாங்க, நாயகமே நீங்க தூக்கி விடாட்டி பரவாயில்ல, சஹாபாக்களே அதை யாராவது அனுப்பிவிடுங்கண்டாங்க. அப்பே சொன்னாங்க, உன் சுமையை நீதான் தூக்க வேண்டும் என்று